நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல பண்பு தொகை என்ற ஒரு இலக்கண பகுதி தான் பார்க்க போறோம். இந்த இலக்கண பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய இலக்கண பகுதியை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இப்ப பாருங்க. பண்பு தொகை 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 என்றால் என்ன? தொகை என்றால் மறைந்து வருவது. பண்பு என்றால் என்ன? பண்பு என்றால் ஒரு பொருளின் இயல்பை குறிக்கக்கூடியது. அது நிறமா இருக்கலாம், கருப்போ சிவப்போ பச்சோ எந்த மாதிரி ஏதோ ஒரு நிறத்துல இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வடிவத்தை குறிக்கலாம். அது வட்டமா இருக்கா இல்ல சதுரமா இருக்கா அப்படின்னு சொல்லி அதோட வடிவத்தை குறிக்கலாம். இல்ல அது இனிப்பா இருக்கா கசப்பா இருக்கா அதோட சுவையை குறிக்கலாம். அது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா இல்ல ஒன்னா இருக்கா ரெண்டா இருக்கா 3 4 இந்த மாதிரி அதோட அளவை குறிக்கலாம். சரிங்களா? அப்ப பாருங்க, பண்பு பண்பு பெயர் அப்படின்னா என்ன பண்ணா நிறம் வடிவம் சுவை அளவு. சரிங்களா? இதனை உணர்த்தக்கூடிய பொருள் பண்பு பெயர். சரிங்களா? இப்ப எடுத்துக்கிட்டு பாருங்க, செங்காந்தல். சரிங்களா? பாருங்க, செம்மை குட்டல் காந்தல். அப்ப செம்மை செம்மை ஒரு நிறம் தானே. சரிங்களா? நிறத்தை குறிக்குதா? அது பண்பு பெயர். சரிங்களா? இந்த பண்பு பெயரை தழுவி வருகின்ற பெயர் சொல். சரிங்களா? பண்பு பெயரை தழுவி வருகின்ற பெயர் சொல் இருக்கீங்களா? அந்த பெயர் சொல்லுக்கும் இந்த பண்பு பெயருக்கும் இடையில் மை என்னும் விகுதியும் ஆகிய ஆன, இந்த ஆன பெரும்பாலும் வராது, ஆகிய என்பதுதான் பெரும்பாலும் வரக்கூடியது. ஆகிய என்னும் உருவும் மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. எப்படிங்கய்யா அப்படின்னா பாருங்க, செங்காந்தல் இதை பிரிச்சோம் அப்படின்னா செம்மை குட்டல் காந்தல். சரிங்களா? அதை இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படின்னா செம்மையாகிய காந்தல். பாருங்க, செம்மையாகிய காந்தல். செம்மை மை விகுதி வந்திருக்கா, ஆகிய என்னும் உருவு வந்திருக்கா பாருங்க. அப்ப செங்காந்தல் இதற்குள்ளே மை என்னும் விகுதியும் அடங்கியிருக்கு, ஆகிய என்னும் ஒரு உருவும் அடங்கியிருக்கு. சரிங்களா? மை என்பது பண்பு விகுதி, ஆகிய என்பது பண்பு உருபு. இது இதற்கிடையில் மறைந்து வந்திருக்கா. தொகைனா என்ன? மறைந்து வருவது. அப்ப பண்பு பண்பு பெயருக்கும் சரிங்களா அதனை தழுவி வருகின்ற ஒரு பெயர் சொல்லுக்கும் அதற்கு இடையில் மை என்னும் விகுதியும் ஆகிய ஆன, அது ஆகிய என்னும் உருவும் மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. சரிங்களா? பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? இந்த மை என்னும் விகுதி, இதுல இன்னும் நீங்க கொஞ்சம் தெளிவாக கவனிக்க வேண்டியது, இந்த மை என்னும் விகுதி இல்லைங்களா, இந்த விகுதி எல்லா பண்பு பெயரை பிரிக்கும் போதும் வருமானா அப்படி இல்லை. அதாவது இந்த வடிவம் அளவு அளவுல 1 2 இந்த மாதிரி எண்களை குறிக்கும் போதும், வடிவத்துல இந்த வட்டம் சதுரம் இந்த மாதிரி வடிவத்தை குறிக்கும் போதும் அதை நம்ம பிரிக்கின்ற பொழுது அதை மை என்னும் விகுதி அதுல இடம்பெறாது, ஆகிய என்னும் உருபு மட்டும்தான் இடம் பெறும். சரிங்களா? இப்ப வட்ட நிலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வட்டமாகிய நிலா, வட்டம் குட்ட நிலா, வட்டம் குட்ட நிலா, வட்டம் அங்க மை விகுதி இடம்பெறல, ஆகிய என்னும் உருபு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு இல்லைங்களா? இப்ப சதுரக்கல், சதுரம் குட்டல்கள், சதுரமாகிய கல், அங்க மை விகுதி இடம்பெறல. அதே மாதிரி அளவுல பாத்தீங்க அப்படின்னா முக்கணி. சரிங்களா? 3 ஆகிய கனி, 3 கூட்டல் கனி 3, அங்க மை விகுதி இடம்பெறல, ஆகிய உருபு மட்டும் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா மை விகுதி வந்துச்சு அப்படின்னா அது பண்பு பெயர், பண்பு பெயர் தான். ஆனா ஒரு சில இடங்கள்ல மை விகுதி இடம் பெறாது. இருந்தாலும் இந்த பாருங்க, நிறம் வடிவம் சுவை அளவு இதோட பொருளை உணர்த்துச்சுனாலே அது பண்பு பெயர் தான். சரிங்களா? அப்ப இந்த 4ம் சரிங்களா, இந்த 4ஐ உணர்த்தக்கூடிய பண்பு பெயரை தழுவி வருகின்ற பெயர் சொல் அதற்கு இடையில் மை என்னும் விகுதியும் ஆகிய என்னும் உருவும் மறைந்து வந்தால் அதுதான் பண்பு தொகை. இப்ப பண்பு தொகை அப்படின்னா என்னன்னு இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதேனும் ஒரு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்ன ஏது அப்படிங்கிறத மறக்காம கீழே பின்னூட்டத்துல பதிவிட்டுருங்க. சரிங்களா?